மலேசியாவில் சென்னியார் புயல் இனி செயல்படாது என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியாவின் இயக்குனர் டாக்டர் முகமது ஹிஷாம் முகமது அனீப் தெரிவித்துள்ளார். அது அடிப்படையில் இறந்துவிட்டது என்றும் மீதமுள்ளது மழை மட்டுமே என்றும் அவர் கூறினார். முன்னதாக புயல் ஸ்லாங்கூர் நெகிரி செம்பிலான் கடற்கரையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு 12:30 மணிக்கு கரையை கடந்ததாகவும் அதிகபட்சமாக மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாகவும் மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நேற்று பிற்பகல் புதிதாக கண்டறியப்பட்ட வெப்பமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை குறித்து காலை 11 மணிக்கு நிறுவனம் தனி ஆலோசனையை வெளியிட்டது. மெட் மலேசியா ஒரு அறிக்கையில் இந்த காற்றழுத்தம் தீபகற்பத்தில் கிழக்கு நோக்கி மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் அதிகபட்சமாக மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. பகாங்கில் இருந்து வடகிழக்கே சுமார் 81 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு நிலை உள்ளது. இது தென் சீன கடலில் தொடர்ந்து கனமழை, பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.